மார்னிங்லேருந்து என்னோட ரொட்டீன் vlog வந்து எடுத்துகிட்ருக்கேன். மார்னிங்லேருந்து நான் என்னென்ன பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்படி போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, காலையில் வந்து மார்னிங் வந்து சன்னை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஸோ அனுப்பிச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இப்போ வந்து சூடாக வந்து ஒரு கப் காஃபி போட்டு குடிக்க போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க. மார்னிங்லேருந்து என்னோட ரொட்டீன் vlog வந்து எடுத்துகிட்ருக்கேன். மார்னிங்லேருந்து நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இன்னும் டிஸ்கிரைப் பண்ணி காமிக்கணுன்னா நான் அடுத்த vlogல வந்து காலையிலேருந்து மார்னிங்லேருந்து எடுக்கிற மாதிரி எடுக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஜன்னல் திறந்து வச்சாவே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அட்லீஸ்ட் அந்த கொசு வலை இதாட்ட வந்து அதை மூடி இது பண்ணி வச்சிங்கன்னா கூட வந்து கொசு வராது, எதுவும் வேறு எதுவும் அதெல்லாம் எதுவும் வராது. அந்த இதை மூடி வச்சிட்டாவே வந்து நம்மளுக்கு வந்து காற்றும் வரும், அதே நேரத்தில் வெளிச்சமும் வரும். நான் அது மாதிரி தான் பண்ணுவேன். திறந்து விட்டுட்டு அந்த கொசு வலையை மட்டும் போட்டு விட்ருவேன். ஸோ அதனால் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு வகையான பாசிட்டிவ் தான். ஏன்னா நம்ம இங்கேருந்து வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் பார்க்குறப்போ நம்ம ஏதோ ஒரு வேர்ல்டில் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் கிடைக்கும். அது ரொம்ப பிடிக்கும். அது வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்க்ரீன்லாம் திறந்து விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ சூடாக வந்து ஒரு கப் காஃபி குடிக்க போகிறேன். டீயும் குடிக்கலாம். டீ ப்ரிஃபர் பண்ணி குடிக்கிறேன் இன்றைக்கி. டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் இங்கே வந்தீங்கன்னா டிவி ஓடிட்டுருக்கு. ஸோ டிவி பார்த்துக்கிட்டே ஒரு கப் டீயை வந்து குடிச்சிடுவோம். டீ போட்டு குடிச்சிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து சின்சான் ஓடலாம், அதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டுருக்கு. ஸோ வேறு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டுருக்கு. நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இல்லை சேனல் போட்டு பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு உங்களை பார்க்குறேன். நான் இப்போ செடிக்கு வந்து காலையில் ஊற்றுற தண்ணி தான். ஈவினிங் டைம்லாம் ஊற்ற மாட்டேன். ஒரு டைம் ஊற்றி வைக்கிறதே வந்து நல்லாயிருக்கும்னு நினைப்பேன். ஏன்னா வந்து இது வந்து சின்ன பாட் தான். ஆக்சுவலாக வந்து கீரையை வந்து எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் பெருசாகும்னு நினச்சேன். பட் வந்து ரொம்பலாம் பெருசாக ஆகலை. அதனால வந்து கீரையை மட்டும் எடுக்கணும். ஸோ எடுத்துகிட்டு வேறு ஏதாவது செடி வைக்கலான்னு ஆசை. எனக்கு ரோஸ் இல்லைன்னா மல்லிகைப்பூ அதெல்லாம் வைக்கணும்னு ஆசை. ஆனால் மல்லிகைப்பூ வைக்க முடியாது. ரோஸ் வேணால் வைக்கலாம். அது நல்லா வளருமான்னு தெரியல. நல்லா வளர்ந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு. டீ சூடாகிட்டுருக்கு. குடிச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டீ போட்டாச்சு. ஸோ என்னோடய டீ சுட சுட ரெடியாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து என்னால் வந்து குயிக்காக வந்து சமையல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இன்னும் இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஸோ எழுந்திரிச்சனால வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து லஞ்சு செய்யணுன்னால
காலையில் வந்து எனக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து பூரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எனக்கும் என் சன்னுக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த பூரியை வச்சு காலையில் சாப்பிட்டாச்சு, முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வடையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஒரு வடை இருக்குது, பருப்பு வடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பருப்பு வடை, உளுந்த வடையை விட எனக்கு இந்த மாதிரி பருப்பு வடை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு இந்த வடை ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. இந்த விஷயந்தான் எனக்கு டக்குன்னு சடனாக ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஒரு டீ குடிச்சிட்டே இந்த வடையை சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும், ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வடையை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். டீ குடிக்கிறப்ப கூட்டி குடிக்க போகிறேன். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா அனாமிகா டிவி ஓடிட்டுருக்கு. ஸோ அனாமிகா டிவி தான் இந்த சேனலோட பேரே. ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன். கொஞ்சம் டீ குடிச்சிக்கிட்டே இது இப்படி சாப்பிட்றது செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைட்லேருந்து காற்று சிலு சிலுன்னு வருது. ஸோ இந்த மாதிரி குடிக்கிறதப்போ நம்மளுக்கு வந்து ஒரு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது வடை ஏதாவது சாப்பிட்றப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன், பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயமும் பூண்டு இது எப்பயுமே வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து உரிச்சு வைப்பேன். இது வந்து சின்ன கத்தி. இந்த சின்ன கத்தி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வெங்காயம் நறுக்கிறதுக்கு, வெங்காயம் தோல்லாம் உரிக்கிறதுக்கு, சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் என்ன ஷார்ப்பாக இருந்துச்சு, கையில் கொஞ்சம் வெட்டிக்கிட்டேன். பட் இருந்தாலும் ஆனால் அது ஈஸியாக இருந்துச்சு செய்கிறதுக்கு. எப்படி வெட்டிக்கிட்டேன்னா கொஞ்சம் சொரக்காய் வந்து கட் பண்ணுறப்போ இந்த சின்ன கத்தியை வச்சு கட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கையில் கிழிச்சு விட்ருச்சு. மீதிப்படி சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஷார்ப் எட்ஜு வந்து எதுவும் பிளெண்ட் ஆகலை. ஸோ அதாவது சிம்பிளாக இருந்துச்சு, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா நீட்டாக இருந்துச்சு. நான் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் பூண்டு எல்லாத்தையுமே வந்து நறுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஸோ வெங்காயம் எப்பயுமே டேபிளில் வச்சுருவேன், டைனிங் டேபிளில். ஸோ அது வந்து எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அப்படி தான் எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். டிவியும் சைடில் ஓடிட்டு இருந்தது. டிவி பார்த்துக்கிட்டே பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து எந்த ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸும் தெரியாது. ஸோ அதனால் வந்து நறுக்கிட்டே பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பாதி வெங்காயம் நறுக்கியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ இது வந்து என்ன பிராண்டுன்னா க்ரீன் செஃப். இந்த கத்தியோட பிராண்டு க்ரீன் செஃப். ஆமாம், 3 கத்தி இருந்துச்சு. சின்னது ஒன்று, மீடியம் சைஸ் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பூசணிக்காய். ஸோ மஞ்சள் பூசணி. இந்த மஞ்சள் பூசணி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இனிப்பாக இருக்கும் டேஸ்ட்டு. சாம்பாருக்கு, அப்புறம் வந்து கூட்டு செய்கிறதுக்கு, அப்புறம் பொரியலாட்டை பண்ணுறதுக்கு இது ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூட்டாட்டை தான் வரும், ஏன்னா வந்து பொரியலாட்டை வராது அந்தளவுக்கு. இது வந்து கொஞ்சம் தண்ணி விடுங்கிறனால கொஞ்சம் கூட்டாட்டை தான் இருக்கும். ஸோ எப்படி சிம்பிளாக வந்து பூசணிக்காய் கூட்டு பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். எதுவுமே போட தேவையில்லை, அதிகமாக யூஸ் பண்ணவே தேவையில்லை. இந்த கூட்டு வந்து ரொம்ப ஈஸி, டேஸ்ட் பட் செமையாக இருக்கும், இனிப்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால என்னமோ தெரில, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சோண்டு வந்து இதாக இருந்தது, அதையும் கட் பண்ணி முடிச்சாச்சு. தோலெல்லாம் கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், கட் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் செய்கிறதுக்கு. ஸோ கொஞ்சோண்டு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அது நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக க்யூப் சைஸில் நறுக்கி வச்சுருக்க பூசணிக்காவை போட்டுக்குவோம். ஸோ பூசணிக்காய் வந்து போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரே ஒரு
1/4 ஸ்பூன் வந்து இது போட்டுக்கோங்க, அதாவது கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே போட தேவையில்லை. கொஞ்சோண்டு வேணும்னா மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சரி, இது வந்து கொஞ்சம் மிச்சமானது தான் காமிக்கிறேன். சாப்பிட்டாச்சு, செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூசணி வந்து சாப்பிட்றது, நல்லதும் கூட, அந்த நீர் சத்து நிறையா கிடைக்கும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நான் சாம்பார் வச்சுருந்தேன். சாம்பாரும் சாதமும் வச்சு முட்டை வந்து சின்ன வெங்காயம்லாம் நல்லா போட்டு ஜீரகம் மிளகுத்தூள்லாம் போட்டு ஆம்லேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை கூட்டி சாப்பிட்டாச்சு. நாங்கள் எல்லாருமே அதான் சாப்பிட்டோம் இன்றைக்கி. அதுக்கு அடுத்த நாள் ஸோ பருப்பு மட்டும் கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சு, கொஞ்சம் மேல்வாக்கம் இருக்கிற மாதிரி எடுத்து அதை கடைஞ்சி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஸோ செடியில் வந்து இன்றைக்கி எதுவுமே பூக்கலை. அன்றைக்கி பூக்கலைன்னு பார்த்துட்டே இருந்தேன். காலையில் வரைக்கும் பார்த்தேன், பூ வந்து காலையில் பார்க்காம விட்டேன் போல இருக்குது. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், ஒரே ஒரு பூ வந்து வெளியில் அந்த சைடு பார்த்து பூத்திருந்தது. ஆனால் மத்தியானத்துக்குள்ளே வந்து வாடிடும், அதனால் தெரியாது நம்மளுக்கு எப்போ பூ பூக்குதுன்னே தெரியாது. நம்ம வாஷ் பண்ணால் தான் தெரியும், நல்லா பார்த்தா தான் தெரியும். பூ வந்து நல்லா அழகாக பூத்திருந்தது. சில நாள் வந்து பூக்காமையே போயிடும், அப்போ வந்து கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பூ பூத்திருந்ததுன்னா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேஷுவல் டே இன்னைக்கு போகுது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நேரம் வந்து இது அன்னமிகா டிவி பார்த்துட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அன்னமிகா டிவி பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ தான் வந்து பார்த்துக்கிட்டே வந்து இந்த கேக் சாப்பிட போகிறேன். இந்த கேக் வந்து செம்மையாக இருக்கும். இது என்ன, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச கேக்கு ப்ரௌனி. ஸோ இந்த மாதிரி சின்ன பேக்கிங்கில் வந்து ஒரே ஒரு ப்ரௌனி மட்டும் அழகாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ப்ரௌனி டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பிரிட்டானியா கேக் ஃபஜ்ஜிட் அப்படின்னு ஒரு இதில் வந்து இருக்குது. இந்த கேக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். ஒரு இது ப்ரௌனி வந்து 20 ருபீஸுங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இது வந்து நான் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து இதை ஒன்று வச்சு விட்டேன்னா சன் வந்து சாப்பிட்ருவார். வயிறு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு. அதுக்கு வந்து நான் இது கொடுத்து விடுவேன். ரொம்ப ப்ரிஃபர் பண்ண முடியாது, இந்த ஒரு இதே 20 ருபீஸுங்கிறனால மேபி ஒன்று தான் எப்போயாவது கொடுப்பேன், வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தான் கொடுக்க முடியும். டெய்லி ஒவ்வொன்றும் கொடுக்க முடியாது நம்மளால். ஒன் டேக்கு வந்து 20 ருபீஸ் ஆஃபர் பண்ணி ஒவ்வொரு டைமும் ஸ்நாக்ஸ் கொடுக்க முடியாது. பட் எனிவே டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் பாருங்கள், அந்த கேக் ஃபஜ்ஜிட் சாக்லேட் ப்ரௌனின்னு போட்டிருக்கு, 20 ருபீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீஸ் இந்த மாதிரி இருக்கும், வெளியில் போட்டிருக்காங்கள. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பேக்கிங் வைஸும் நல்லா இருக்குது, பாருங்கள், நல்லா ஒரு இதில் இருக்குது. இந்த பீஸ் வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஒன்றும் அந்தளவுக்கு குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, நல்லாயிருக்கும். மேலே அந்த கோட்டிங் பாருங்கள், இது பேக் சைடு. உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன், கையிலேயே உடச்சி காட்டுறேன். ஸோ டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். ஸோ இதான் அந்த பீஸை. இந்த ப்ரௌனி டேஸ்ட் வந்து உண்மையாக சொல்ல போனால் நான் வந்து ப்ரௌனி வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்டதில்ல. எங்கள் ஊர்லலாம் அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் ஃபேமஸ்ன்னு சொல்ல முடியாது.
பக்கத்து ஊருக்கு போனால் மட்டும்தான் நாங்கள் வந்து இது வாங்கி சாப்பிட முடியும். ஆனால் இது வரைக்கும் நான் ப்ரௌனின்னு வெளியில் வாங்கி சாப்பிட்டதே இல்லை. இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கி நாங்கள் சாப்பிட்டது. இந்த பிரிட்டானியாவோடது கம்பெனி தான். ஸோ இதில் ப்ரௌனின்னு இந்த மாதிரி விற்கிறனால ஒரு நல்ல அட்வான்டேஜும் இருக்குது. என்னென்னா ப்ரௌனி சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். பட் வந்து 20 rupeesங்கிறது எனக்கு என்னமோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கரெக்டான்னு நினைக்கிறேன். ஒருவேளை சேல்ஸ் பண்ணுற அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ ஆகும்னு, எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்குங்க. ஸோ நான் வந்து அனாமிக்கிட்ட டிவி பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட போகிறேன். இந்த ப்ரௌனி சாப்பிட்டுட்டு ஒரு மாதுளப்பழம், நேற்று வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஹஸ்பண்ட் கேட்டிருந்தேன். ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோடனே சரி நம்ம இதை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு மத்தியானம் நான் சாப்பிடவே இல்லை. என்ன ஆச்சுன்னா ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போயிருந்தாங்க, சின்ன ஒரு மெடிக்கல் விஷயமா போயிருந்தாங்க. அவங்களுக்கு போயிருந்தனால வந்து எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு இது தோணவே இல்லை. இப்போ பசிக்குதானா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 ஆக இன்னொரு 50 minutes தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து ஏதாவது சாப்பிட்லான்னு தோணுச்சு. சாதம் சாப்பிட்லாமா இல்லை என்ன சாப்பிட்லான்னு பார்க்குறப்போ சரி பழம் இருக்குது, ஜூஸ் போட்டு குடிப்போம் அப்படின்ட்டு சன் வர வந்துட்டார். ஸோ அவருக்கும் ஏதாவது ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye. Take care. Thanks for watching my video, friends. Like, comment, share and subscribe my videos. Bye.